நேரா எங்க அப்பா கிட்ட போறேன். அப்பா, உங்க பையன் ஏதோ அறியாதனத்துல தெரியாம தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சு மீண்டும் 7.5 கோடி வரத்தை கொடுங்க, உங்க பேரை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சாமி, அரே தங்கம், ஏ சின்னவா, நீ எப்பாடுபட்டாலும் பொப்பாடா போ. எப்பாடுபட்டாலும் பொப்பாடா போ. எப்பாடுபட்டாலும் பொப்பாடா போ. மலையளவே உனக்கு இருந்தாலும் மத்தியான நேரத்துல கெஞ்சிக்கிறதே கூட்டிக்கிறதே கெட்டிக்கிறதே கூட்டிக்கிறதே கெஞ்சிக்கிறதே கூட்டிக்கிறதா செம்பாய அதே கெஞ்சிக்கிறது கூட்டிக்கிறது அவ்வளவுதான் உண்டு. அதுக்கு அவ்வளவுதான் உண்டு. மலையளவே உனக்கு இருக்கணும். ஆமா, மத்தியானத்துக்கு கெஞ்சிக்கிறதே கூட்டிக்கிறதுனா காசு பணம், வீட்டுல அரிசி பருப்பு, எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனா யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா எடுத்த வார்த்தையில இல்ல, ஆனா எடுத்த வார்த்தையில இல்ல இல்ல ஏதுமா ஏமா செய்யாது லோனு மாதிரி கட்ட வாழ்றேன். ஆனா காசு இருக்கு சோப்புல இல்ல இல்ல. அதுதான் எப்பாடுபட்டாலும் பொப்பாடா போ. அதான் பாடுபட்டாலும் இன்னைக்கு பட்டு ஒரு 250 ரூபா 300 ரூபா பொம்பளை சம்பாதிக்கிறாங்க. ஆமா, ஒரு ஆம்பளைங்க ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆமா, மொத்தமா ஒரு 1500 வை. அந்த 1500 ஊடு வந்து சேரங்காட்டி அங்க 3000 ரூபாய்க்கு நமக்கு வந்து செலவு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா உண்மை உண்மை உண்மை. அதுதான் எப்பாடுபட்டாலும் பொப்பாடா போ. மலையளவே உனக்கு இருந்தாலும் மத்தியானிக்கு கெஞ்சிக்கிறது கூட்டிக்கிறது. அப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்படி சாபத்தை வாங்கிட்டு சாமி அவர் தாடி போயிட்டாரு. எங்க அப்பா என்ன அனாதையா பத்துட்டு போயிட்டாரு. ஆமா, நான் பண்ண தப்பு. அதனால என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ண பரவாயில்ல போயிட்டு போகுது. வரத்துக்கு என்னங்க உடம்புல தெம்பு இருக்குதுங்க, வலி இருக்குதுங்க. 4 காட்டுல வேலை செஞ்சு நல்லா பொழைச்சிக்கலாம்னு சொல்லி அண்ணன் கட்டிட்டு இருக்கிறேங்க. இப்போ மனுஷ வச்சுண்டு அப்படி பண்ணையது கட்டிட்டு சாமி பாருங்க 7 பண்ணையும் கட்டுறாங்க. எந்த ஒரு குறையும் இல்ல சாமி. ஆமா, பாருங்க அந்த காலத்துல எல்லாம் பாருங்க என்ன வச்சு நீங்க எல்லாம் இது தோப்பரைக்கு வந்து தோப்பரை தைச்சு தோப்பரையில இருந்து பறி தைச்சு பறியில வந்து பாருங்க அதை ஏத்த இறைச்சி தண்ணி பாத்தீங்க, நீங்க வெள்ளாம பண்ணீங்க. ஆமா, அது இல்லாம இருக்கு செருப்பு முருகு செருப்பு ஆணி செருப்பு எல்லாம் என்கிட்ட வாங்கி போட்டீங்க. ஆமா, இப்ப எங்க வீட்டு பக்கமா வரமாட்டேங்கிறீங்க. என்ன காரணங்க, என்ன காரணம்? எங்க போறீங்க, கடைக்கு போறீங்க, செருப்பு எடுக்கிறீங்க. இப்ப பாருடா, அப்பதான் உன்னை நம்பிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் உன்னை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி சொல்றீங்க? போவன் கடைக்கு 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுப்பேன், 500 கூட கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, தப்புன்னு எடுத்து போடுவா செருப்பை. எடுத்து போடுவா செருப்பு. ஆமா, தெரிஞ்சுக்கோ. அப்புறம் எடுத்து போயிட்டு அந்த செருப்பு வாராந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாராந்து போச்சுன்னா உங்களதான் சொல்லுவேன். வாராந்து போட்டுன்னா என்கிட்ட வருவீங்க. ஆமா, அப்போ என்கிட்ட வந்துதான் ஆகணும். ஆமா, அவ்வளவு வேண்டாம். அப்பதான் உன்னை செருப்புகள் அவ்வளவு வேண்டாம். அப்பதான் வந்து பண்ணை கட்டுறதுக்கு உன்ன தேடிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. கரண்ட் வந்துருச்சு, மோட்டர் வச்சுட்டீங்க. கரண்ட் வந்துருச்சு, மோட்டர் வச்சுட்டு அப்படியே சுவிட்ச் அழுத்துறா போதும், தண்ணி அப்படியே பீச்சிட்டு அடிக்குண்டா. 1000 நீங்க கிணறு வெட்டிங்க, அதுல பாருங்க பைப் எல்லாம் இறக்கி கரண்ட் வச்சு மோட்டர் வச்சு நீங்க தண்ணி ஏத்த இறச்சாலும் சாமி பாருங்க ஃபுட்பால் செட்னு இருக்கும். அதுவும் இல்லாம பைப் ஒண்ணு ஒட்ட வைப்பாங்க இல்லைங்க. அந்த ஒட்ட வைப்பதுல வாசர்னு ஒண்ணு போடுவாங்க. அந்த வாசரை போட்டாதான் ஏற கட்டி காத்து கட்டி தண்ணி மேல வருங்க. அந்த வாசரை போடாம உங்க சுவிட்ச் அழுத்தினாலும் அங்க தண்ணி மேல ஏறாது சாமி. ஓ, அங்கேயே நீங்க இருக்கிறீங்களா சாமி? அங்கெல்லாம் இருக்கிறேங்க. அது மட்டுமா சாமி, இன்னும் எங்க இருக்கிற ஒட்டக முட்டக காப்பாணி வாணிகி, அட்டக முட்டக காப்பாணி வாணிகி காலில உண்டாது நான் வரணும். நீ செருப்பு வந்து இல்லாமடிக்கு யாராவது எங்கேயாவது போக முடியுங்களா? போக முடியாது. அந்த செருப்பு செஞ்சது யாருங்க? நீங்கதான். என்னுடைய தெய்வங்க. ஆமா, என்னுடைய தெய்வம் இல்லாம செருப்பு செய்ய முடியுங்களா? முடியாது. இப்பதான் எல்லாம் மிஷின் வந்துருச்சு. ஆமா, அந்த காலத்துல செஞ்சிருப்பாங்க. ஆமா, அது மட்டும் நாளைக்கு நான் இன்னும் யாராருக்கெல்லாம் நல்லது பண்றேன். ஆமா, எந்தெந்த இடத்துல விருது இருக்குது. ஏண்டா அந்த காலத்துல எல்லாமே தேவைப்பட்டுச்சு உங்களுடைய இது. ஆமாங்க, இப்பெல்லாம் எங்குமே தேவையில்ல. உனது எங்கேயுமே தேவைப்பட நீங்க சொல்லலாம் சாமி. எந்த இடத்துக்கு என் பொருள் இருக்குதுங்க. அட்டக முட்டக ஈடு
முட்டக வாணிகி நடுமண உண்டாதி நாபாரணா மரமேறாங்க பாருனா. ஆமாங்க. அந்த மரமேறும் போது கால் கயிறும் இடக்கயிறும் போட்டு ஏறுறாங்க. அந்த கால் கயிறு இடக்கயிறு இல்லைன்னா ஒரு மரம் ஏறிட்டு இறங்காட்டி எல்லாம் பூரா சரிச்சிரும் சாமி. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமா, அந்த தொழில நீ எங்கடா இருக்கிற? அந்த கால் கயிறு இடுப்பு கயிறும் இடக்கயிறும் யார் செஞ்சு கொடுத்ததுங்க? யாரு? நாங்க அந்த காலத்துல காளியம்மனுடைய அருளான எருவு மாட்டு தோல்ல ஊற கட்டி அதை வந்து செஞ்சு கொடுத்துங்க. அதை வச்சுதான் மரமேறி அவங்க பொழப்புத்தனம் பண்ணாங்க. இருக்குதுங்களா இல்லீங்களா? அங்கேயும் உன்னுடைய நிலம் இருக்குது, விருது இருக்குது. ஆமா சாமி. ஆமா, அது மட்டும் இல்ல சாமி, நீ ஒரு நோம்பி போடுறீங்க. ஆமா, அந்த நோம்பி போட்டாலும் அங்க பாருங்க, அந்த நோம்பில திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஆயிடுச்சுன்னா அடிதான் சாமி அவ்வளவு. ஏண்டாடி, நாங்க சட்டை செய்யறதுக்கும் நோம்பி போடுறதுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம்? ஓஹோ, தெளிவா கேக்குறியா? ஆமா, வைத்தியம் என்னதான் திங்குற பண்ணி பீயி சாமி. அப்படி பாருங்க, திடீர்னு சண்டை வந்துருச்சுன்னா நேரா நீங்க வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் அவர் பண்ணுவாரு, அவர் மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஆமா, எங்க போய் நிப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் போனா ஆமா, நோம்பி போட்டு நல்ல முறையில அந்த ஆத்தா கொண்டாடுறது விட்டுட்டு ஆமா தண்ணி போட்டுக்கிட்டு வேண்டாம் அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் வருவார். ஆமா, ஒண்ணு கால்ல போட்டுருக்கிற செருப்பு இருக்குது பாரு, அதுதான் சூன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து கச்சை அப்புறம் பெல்ட். ஆமா, அப்படியே ரெண்டையும் கழட்டிக்கிட்டு அதுல உதைக்கிறது இதுல அடிக்கிறது. ஆமா, அது எதுல செஞ்சதுங்க? அது சுத்தமான தோல்ல செஞ்சதுங்க, மாட்டு தோல்ல செஞ்சதுங்க. ஓ, பெல்ட்டோ சூவம் வந்து மாட்டு தோல்ல. ஆமாங்க. அதுக்கு பேர் இன்னும் என்கிட்ட அடி வாங்கினேன்னா அந்த பெருந்து கிட்ட அடி வாங்கினேன், ரெண்டும் ஒண்ணுதான் சாமி. மாட்டு தோல் தான் நீ செஞ்சிருக்கிற. ஆமாங்க, உண்மைதான்டா. பரவாயில்ல சாமி. நீங்க பாருங்க, ஒரு மெரவணம் வந்ததுங்க. அந்த மெரவணம் வரும்போது சாமி கும்பிட மாட்டீங்க, என்னதாங்க கையெடுத்து முதல்ல கும்பிடுவீங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, கோடி கணக்குல செலவு பண்ணி நோம்பி போட்டு நாங்க இப்படி திருவிழா போட்டுருக்கிறோம். இன்னும் எப்படி கையெடுத்து கும்பிடுறோம்? என்ன எப்படி கையெடுத்து கும்பிடுறீங்க? ஆமா சாமி, முதல்ல வந்து தேர் வருதுங்க. ஆமா, மெரவணம் வரும்போது வருதுங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி கை பிடிச்சி வடம் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ஆமா, இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டம் நிக்குங்க சாமி கும்பிடுறதுக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி வடம் பிடிச்சதுக்கு முன்னாடி என்னங்க வருங்க, சும்மா மேல தாளம் இல்லாம அடிக்க சும்மா மொட்டையா இது பண்ணுவீங்க. மேல தாளத்தோடு தான் வருகிறது. மேல தாளத்தோடு வந்தாதான் சாமிக்கு அது நல்லதுங்க. ஆமா, அந்த மேல தாளம் யாரு செஞ்சதுங்க? சுத்தமான மாட்டு தோல்லையும் ஆட்டு தோல்லையும் செஞ்சதுங்க. சரி, அந்த காலத்துல. அதனால அந்த சாமி வருங்க, சாமி கும்பிடாம முதல்ல நாங்க தான் வருவோம், எங்களை பார்த்து முத கும்பிடு போடுவீங்க. இந்த எல்லா இடத்துலயும் சாமி கும்பிடுவீங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறடா. நான் ஒத்துக்கிறேன். பழனிக்கு போறீங்க, பழனியில பாருங்க ஒரு அபிஷேகம் பண்ண என்ன வாங்கிட்டு போவீங்க? அபிஷேகம் பண்ணா தேங்காய் பழம் 10 குச்சி சூடும். தேங்காய் பழம் 10 குச்சி சூடும். தேங்காய் உங்க வாயில இருந்தே வந்துருச்சு. ஆமா சாமி, தேங்காய்க்கு எத்தனை கண்ணுங்க? 3 கண்ணு. சிவனுக்கு எத்தனை கண்ணுங்க? 3 கண்ணுங்க. தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த தேங்காய் வந்து நான் வந்து தென்னைமரத்துல பிறந்தவங்க. ஆமா, எங்க அம்மா வந்து தென்னை மரங்க. ஆமா, தேங்காய் வந்து எனக்கு தம்பி முறையாவது இல்லைங்க. ஆமா, தம்பி முறையாகும் போது நான் இருந்தா என்ன, என் தம்பி அங்க தேங்காய் இருந்தா என்னங்க? அந்த தேங்காய் எல்லாம் நீங்க அபிஷேகம் பண்ண முடியுங்களா? சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட். அப்பேற்பட்ட இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட இடத்துல நாங்க தான் சாமி இருக்கிறோம். சும்மா சர்வசாதாரணம் இல்லைங்க சாமி. எல்லாம் சாமி, இன்னும் பாருங்க, 1000 பேர் இருந்தாலும் என் கதையும் சொல்லிட்டே போயிருக்கலாங்க. ஆமா, இன்னும் எதுக்கு வந்தீங்க? நான் யாரும் தெரியல. பெரிய பொண்ணு பண்ண கட்டிட்டு இருக்கிறேன் நானு. அங்க இருந்து வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? மூங்க மலை ஏறி வாங்கிச்சது மாடு. 300 மாட்டுக்கு முதலான மாடு. மூக்கிலும் முழுபடி செத்து போச்சு. ஆமா, நாகமலை ஏறி வாங்கிச்சது மாடு. 400 மாட்டுக்கு முதலான மாடு. நாக்கிலும் முள்ளுபட்டு செத்து போச்சு. அப்படிங்களா? போலாமா சாமி? அந்த மூங்க மலை ஏறி தோலையெல்லாம் உரிச்சாச்சுங்க. ஆமாங்க, உரிச்சிங்க. இதெல்லாம் பாருங்க, சின்ன கத்திக்கு ஒரு பங்குங்க, பெரிய கத்தி பங்குங்க, பொண்டாட்டி பங்குங்க, எல்லா பங்கும் கொடுத்தாச்சு. ஆமா சாமி. இப்ப என்ன பண்றீங்கன்னா மொத்தம் 7 பொண்டாட்டி சாமி.
சின்னாளைக்கு 7 பொண்டாட்டியா? ஏடா 7 பொண்டாட்டியா? ஆமாங்க. இந்த வயசான காலத்துல 7 பொண்டாட்டியா? என்ன பண்றது? எல்லாமே பண்ணீங்க. அண்டாவளி முன்னையில ஒருத்தி கூட பூச்சி புழு இல்லைங்க. ஏடா 6 பொண்டாட்டி நான் பாத்துருக்கிறேன். ஓய் பரம்பரை அவர் 5 7 கட்டணும். ஐயா, ஏடு கட்டி 10 ஏக்கரா சேடு தம்பேசா. அது கூட சொல்லலாம். ஏழு கட்டி நீ ஏவிதான் தாண்டி வித்தியாசம். எல்லாம் உலகத்துக்கு உலகத்தை உருவாக்கி உலகமே உருண்டை. அதுக்குள்ளதான் எல்லாம் நடக்கும். ஓட்டுவணி போகாட்டு வரிசையா அப்படி சாமி 7 பொண்டாட்டி கட்டணும் சாமி. சின்ன கத்திக்கு ஒரு பங்குங்க, பெரிய கத்திக்கு ஒரு பங்குங்க, ஓப்பரிக்கு ஒரு பங்கு, ஆளை வெடி ஒரு பங்குங்க. இப்படி எல்லாருக்கும் பங்கு இருக்கும் போது பாலக்காட்டு சக்கிலிச்சு பல்வேறு சிகாரிங்க கடைசி பொண்டாட்டி. ஆமாங்க. அவளே கல்யாணம் பண்ணி வந்த சாமி. ஈரோட்டு சக்கிலிச்சு. ஈரோட்டுல ஒரு கல்யாணம், ஆத்தூர்ல ஒரு கல்யாணம், கள்ளக்குறிச்சியில ஒரு கல்யாணங்க, சென்னிமலையில ஒரு கல்யாணங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தங்க. ஆனா சாமி பாருங்க, 1000 இருந்தாலும் பாலக்காட்டுல பாருங்க ராகி வகை குன்னி வகை குக்க பத்தில செல்லிங்க. அதே குக்கு பத்தில செல்ல வந்து அவங்க பாட்டி அப்படி வச்சிருக்கிறது பேர் பரவாயில்லடே. செல்லமா 7 6 பொண்டாட்டி கண்ணுல காட்டிட்டேன். ஆமாங்க. 7வது பொண்டாட்டி காட்டவே இல்ல. சாமி துட்டத்துக்கு துறத்துக்கு எக்கு மல்லி, ஏறு மல்லி, திண்டு மல்லி, திமிரு மல்லி, ராமல்லி, போமல்லி, வங்கப்பட்டி, துத்து மல்லி, கமகமகமனு பேருங்க. டேய் இத்தனை பேர் எனக்கு பிடிக்கல. அந்த வங்கப்பட்டி துத்து மல்லி இருக்கு பாத்தியா, அது அருமையான பேர்ரா. அதனாலதான் சாமி 3 மாடு வந்து குந்து நோய் வந்து செத்து போச்சுங்க. ஆமா. அந்த குந்து நோய் வந்து செத்து போன மாட்டை வந்து தோலை ஊற கட்டணுங்க. சந்தைக்கு போகணுங்க. சந்தைக்கு போய் இதோட என்ன மாடு வந்து தோல் எடுத்து வரணுங்க. அதனால என் பொண்டாட்டி கூப்பிட்டு என் பொண்டாட்டி சீக்கிரமா கானகத்துக்கு போய் ஆவாரம் பட்டை வெட்டிட்டு வரணுமுங்க. சரி. அதனால என் பொண்டாட்டி கூப்பிடுறேங்க. பாக்குறீங்களா? கூப்பிடு செல்லி. நிறையாவா? ஏய் அடிச்சல பண்ண சென்றவாய் சொல்றடா. அது எவ்வளவு நிறையா? அப்படி இல்லைங்க. கல்லு தண்ணி குடிக்கும் போது மீசையில வெள்ளை வெள்ளையா நொர ஒட்டிக்குங்க. ஆமா. நான் இல்லைனாலும் மீசையில இருக்க நொர காட்டி கொடுத்தது இல்ல. ஓமா. அதுதான் யாழ்ரா நொறையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த நொறையாவா? அந்த நொறையா தான் சாமி. சரி பரவாயில்ல கூப்பிடு. சொல்லியா என்னங்க அதே மாதிரி நத்தனாகி சத்தக்கு போயிடுவாடா. நத்தனாகி சத்தக்கு போயிடுவாடான்னா நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்களா? சாமி சந்தைக்கு போகும்போது மந்தையில பாருங்க பழைய கஞ்சி இருக்கும். அந்த பழைய கஞ்சி பாருங்க கம்மங்கஞ்சி கரைச்சிட்டு வந்து மந்தையில 2 கையில நான் புடிச்சுவுங்க. ஆமா. அவ கையில ஊறுகாய் இருக்குங்க. சரி. அந்த ஊறுகாய் அவ கையில இருக்கிற ஊறுகாய தொட்டு நக்கிட்டு அந்த கம்மங்கஞ்சியை குடிச்சிட்டு களையத்துல இருக்க கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்ததுனாலதான் அவ பாருங்க நத்த நாக்கி கேடி சத்துக்கு போயின்னு வாடான்னா அந்த ஊறுகாய தொட்டு நாக்கு அந்த கஞ்சி குடிச்சிட்டு நான் சந்தைக்கு போனதுனால அவ்வளவு ஒரு மெண்டு பேச்சுக்கிறேன். மெண்டு எல்லாம் சமாளிச்சு எதுக்கு கூடுறே எல்லார்கிட்ட இல்லதான். பரவாயில்ல பரவாயில்ல கூப்பிடு கூப்பிடு. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. பாருங்க என்ன நேரம் பார்த்தாலும் செருப்பு கடையில செருப்பு தைக்கும் போது கூணுழுந்து மாதிரி தானே செருப்பு குமிஞ்சு தைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா. அதனாலதான் என்ன நேரம் பார்த்தாலும் ஏன் முதுகு மட்டும் குனிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுதான் செல்லமா ஏழ்ரா கூனியாடா அந்த கூடையடாவா? பரவாயில்ல அப்பா. எப்படிங்க என் பொண்டாட்டி அருமை 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 கூப்பிடுறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் வருவா. அம்மா கொங்காடு புளித்தாடு அடிச்சுட வச்சுக்கோ. ஏன் கொங்காடு புளித்தாடு? ஏன் கொங்காடு புளித்தாடு? ஏன்னா எழுந்து வந்து புளித்தாடு உங்களுக்கு வந்து நல்லாடா. புளித்தாடு நல்லாடா. என் பண்ணைக்காரர் கூப்பிடுறாரு எங்க பேச்சு சொல்றாங்க. நீங்க வேற அப்படியா? பண்ணைக்காரர் கூப்பிடுறாரு வாப்பிடலன்னு எங்க பேச்சு வேணும். நீங்களும் கூப்பிட்டு பாருங்க. கொங்காடு புளிச்சாடு புளிச்சாடு சீக்கிரம் புளிச்சாடு கொங்காடு புளித்தாடு கொங்காடு புளிச்சாடுமா கொங்காடு புளித்தாடுமா கொங்காடு புளிச்சாடுமா ராவது ஓகே.
தந்தைக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம். ஏமி எல்லாம் చూసారు నా పేరుదా కుక్క పిత్తలి செல்லி. ఏమి ఎలా నవ్వుతారు? నా పేరు చూసి పొరాపడారా? యార్ మీరెಲ್ಲ పిత్తలే బిడ్డలావరండి. పొట్టిగారా మీరికెల్ల పిత్తలే రావరా? నా మొగుడు నక్కోసరం నాకు పేరు ఎల్ల పెట్టుడి. ఇది మారి పేరు ஒரு காது உண்டுனா? யார் இல்லமா ஊரால ஊர்னா நாடா நாடா. ஆமா மகுடு நக்கோசரம் தேடி பெட்டு பேரு தேடி வச்சு பேரு. ஆமா அருமையான பேரு குக்க பித்தல செல்லி. பேரு அருமையா இருக்குதுமா, அருமையான பேரு. நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி பேரு அமையல. ஆமா அமையாது, அமைய மாட்டேங்குது. எப்படி அமையும்? குப்பத்துல செல்லி அருமையான பேரு. நாங்க வச்சு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களோட ஜாதி பேரும் வச்சிருக்காங்க. சரி, நானும் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன். ஆமா ஆமா. எங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூட காணுமே. இருப்பாரு சூப்பர் ஸ்டார் எம்எல்ஏ ஏகாம்பரம் வர்றாரு. எம்எல்ஏ வர்றாரா? ஐயா எம்எல்ஏ. ஆமா சொன்னா எங்களை புரிஞ்சுக்கிச்சு. அம்மா இனத்தாரெல்லாம் கொடுக்கப்பட்டதா? வருமே அவரு 30,000 ரூபாய் ஆட்டத்துக்கு மட்டும் 10 சேர்த்து இனம் போடுறது கொடுக்காங்க. அண்ணா மரத்தையே புடி. அது என்ன கோசில இது சவுப் சோப்பா இருக்குது. அது ஆயா டீ துணுக ஊருக்குள்ள பேசுறது என்கிட்ட யாருமே இல்லையா? நீங்க ஒண்ணு வருது போடாதீங்க. ஒரு நாய்க்கு இருப்பாரு, நெப்பு கட்ட நாய் ஒருத்தருப்பாரு. அப்பா ஒரு கண்ணு தானே கவுபோதி எங்க துப்புறாங்க. பூகு பூகு துப்புலி அப்படி ஒரு துப்பு இருக்குதா? என்ன பூக? பூகு திப்பு பூகு. சரி யார் கண்ணு பண்ற போற பூச்சிக்கணும்? அப்பா அண்ணா நம்ம காட்டுல வேலை செய்யறதுக்கு நம்ம காட்டுல வேலை செய்யறது காட்டுல செவடா தூர் நின்று பேச உனக்கு காது கேட்காது. சொல்லு பரம் அப்படியே பையாண்டி கண்ணு போடுறதா? பண்ணீங்க குச்சி காட்டுல பில்லு போடுவாங்கப்பா. வேலை விட்டுருக்கா? ஆமா சரி ரைட். அண்ணா ஓய் யாருன்னா அவரு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கிறாரு. அவர் யாரும் இல்லம்மா. நான் உண்டு ஊர் பக்கம் போய் அப்பா ஏன் இன்னும் சஸ்மின் மாதவன் அவருடைய பெயர் படிக்காகவும் இன்னும் மன்னாராகப்பட்ட வாட்டர் பெருமாள் அவருடைய பெயர் படிக்காகவும் வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பமானது ஆட்போடு பக்கம் அரசு பெட்டாண்டு வெட்போடு பக்கம் பெத்து பெருகி ஏற்ற வாழ்வு குறைவற்றா செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு ஈடூடி வாழ்ந்திருக்க வேண்டும். லோன் கட்டக்கூடாது. 50 லோன் கட்டி அந்த 50 வச்சிருந்த பேர் சொல்லுங்க. 50 மணிக்கு பஸ் கூட ஆகுது கேக்கா. 50 ரூபாய் பெற்று அல்லேதான் உண்டு சேர்த்துவே. இவ்வளவு பேர் முதுகாட்டு பேர் வாங்கினா எனக்கு ஏன் தெரிஞ்சு மினிக்கு மொண்டிதான் எனக்கு.
ஓ ஏங்க உங்களை தாங்க ஏ செவடா ஓய். ஏய், ஏடா நீ செவடனா இருக்கிறது போதும் ஆ. எனக்கு குடனாக்காரு அப்பா ஏன் என்னாச்சு அப்பா ஒரு அம்மா வந்திருக்காங்க யாரு ஒண்ணு ஏங்க உங்களை தாங்க ஏய், ஏய், ஏய். வாடா, வாடா. கூப்பிடா. உண்மைதாடா வாடா, பொண்ணு வந்துரு பாரா ஏன் புண்ணா நேற்று பால் ஊத்து போயிருந்தா என் வண்டியில இருந்து கீழே இருந்து புண்ணாகிடுச்சு டேய் மாலக்கன் நாயே வா காதும் கேட்காது ஆ. பல்லு இதாண்டா இப்பதான் புரியுது உன் தலையாத்தியா அப்படி இருக்குதுன்னு யா. அப்பா தூரம் போன அப்பா சாமி பாரு, ஒழுங்கா. பொண்ணு பாருப்பா ஜெகதான் ஒரு பொண்ணு வந்திருக்குது வேலைக்கு வேணும் கேட்டே இல்ல ஆமா அந்த பொண்ணு போய் வேலைக்கு கூப்பிடு போ வேலைக்கா நம்ம காட்டுல பொண்ணு வந்திருக்குதா பொண்ணு வந்தது பாருப்பா எத்தனை பொம்பளை நம்ம காட்டுக்கு வந்துட்டு முன்னேறி போயிருக்கிறாங்க அதெல்லாம் ஆ? நிறைய பொண்ணு முன்னேறி இருக்காங்க நம்மளுங்க வந்து கை விடக்கூடாது ஆமா விடக்கூடாது அதான் நம்ம இது பரம்பரை இது வாரி அள்ளி வணங்கணும் நாக்கிற நான் பாத்துருப்போம் நீ பாத்துக்கோ எங்க பொண்ணு இந்த பொண்ணா இந்த பொண்ணா இந்த பொண்ணு எப்படி வேலைக்கு வந்துருச்சு ஏங்க நான் திட்டாரு அடே ஏய் பாப்பா என்னங்காச்சு பார்த்தோன்னே திடீர்னு வந்துருச்சு என்ன என்னப்பா இது வயசாகி எல்லாம் இது பொறிஞ்ச மாதிரி இருந்தாரு திடீர்னு பார்த்த உடனே பெல்ட் எல்லாம் போடுறாரு பாப்பா ஏமா இடத்துல அது மொண்டு இருக்கு கண்ணு கண்ணு பூகு 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 ஆமா பூகு மாடல் அப்படி அப்பா ஓய் அப்புறம் ஏங்க ஓய் தள்ளி ஐயோ தொடாதீங்க யா ஐயோ தள்ளி நில்லுங்க யா என்னாச்சு என்னப்பா எங்க கை இருக்குது ஆளு மூஞ்சி முறைப்பாரு பாக்குறதுக்கு புதுசா தெரியுது நம்ம காட்டுக்கு பொண்ணு ஓய் இல்ல பக்கத்துல வா பக்கத்துலயா நீ பக்கத்துல வா ஐயோ சேராது எங்க ஜாதி இடத்துல தள்ளி வச்சிருவாங்க யாரு எங்க ஜாதி இடத்துல என்ன எல்லாம் நகையா போட்டு வந்திருக்கிற ஆமா குறைஞ்சு வச்சா என்ன புதுசா ஐயோ இதெல்லாம் புதுசா மத்தலக்காரன்னா கை பாரு எங்க வைக்கிறாரு டேய் மத்தவங்களா ஒரு பவுன் 1.5 லிட்டர் ரூபாய் விக்குது 1.5 லிட்டர் ரூபாய் 1.5 லிட்டர் ரூபாய் ரூபாய்க்கு போது 1.5 லட்சம் ரூபாய் விக்குதா இது பாரு எல்லாம் மின்னு தகன்னு மின்னுதுடா நாய்க்கிறேன் உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையா மூஞ்சி பாரு முறை பாருயா இதாட்டு இருக்குது எதாட்டா அதே மாதிரிதான் போய் மேல ஒரு பவுன் கீழ ஒரு பவுன் மேல ஒரு பவுன் வா தள்ளி தொடக்கூடாதுங்க பயப்படாத ஐயோ எங்க ஜாதிரத்துல யாராவது பார்த்தா எங்களை தள்ளி வச்சிருவாங்க எல்லாத்தையும் மாத்திட்டாங்களா எல்லாம் மாத்திட்டாங்களா 2026 காலம் மாறி நாங்க தான் தள்ளி வச்சோம் இப்பெல்லாம் நீங்க தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நாங்க தள்ளி வைக்க ஆரம்பிச்சிடும் சரி சரி மாதிரி மூச்சு சுடிமா தொட்டாம புச்சகத்தை விட இல்ல உண்டம்மா மூச்சு சுடி தொட்டம் புச்சகத்துல அதிகமா தொட்டாம சுருக்குள் தொட்டாம புத்தகம் மாதிரியே உண்டு இல்ல அப்படின்னா உங்களை பெருமையா சொல்றேன் பெருமையாவா எடுத்து ஐயோ அல்ல சுருக்குலேதான் கண்ணுல புள்ள சட்டகம் மாதிரியே உண்டு இல்ல மூச்சு அவங்க நான் தான் அதே தாங்க தொட்டாம புச்சகம் நான் தான் தொட்டாம புச்சகா எப்படி சூப்பர் பேர் விளங்குதா உங்களுக்கு தெலுங்கு தெரியாது சின்ன வயசுல அங்க போயிட்டீங்களா எங்க போனீங்க நான் இது சொல்லு ஏன் இது இல்ல ஏன்னா ஏமா அடகாட்டி ஏமா கோஷ் எல்லாம் தூக்கி இதா கரும்பு நான் ஆளு கட்டிந்தே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 3 நாளை நான் ஆளு கட்டுண்டா தெலுங்கு தெரியுமா நான் எடுக்காதா கொஞ்சம் தெரியும் நான் சொல்லி தரட்டுமா கொஞ்சம் அப்படி சொல்லி கூடாயா சாமி நாக்கி தீரா அது நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் உங்களை நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறேன் பரவாயில்ல பிள்ளை சூப்பர் பிள்ளை அருமையான பிள்ளை நாக்கித்தின்னு சொல்லணும் அதுக்கு நானா கேக்குற சொல்லுவீங்களா சொல்லு நாக்கித்தீரா சாமி நாக்கித்தீரா நான் நாக்கித்து விட்டேன் நாக்கித்தி நான் சொன்னா சாமி நான் சொன்னா அதுக்கு நான் என்ன சொல்லலாம் அதேதான் நான் சொன்னேன் எப்படி சொல்லு பாக்கலாம் சொல்லு சாமி நீ சொல்றியா நாக்கித்தீரா சாமி நாக்கித்தீரா நாக்கித்து விட்டேன் நாக்கித்தி நான் சொன்னா சாமி நான் சொன்னா நசுண்ட விட்டேன் நசுண்டா அறிவு இருக்குதா நீ யாரா நான் தம்பி
ஏன் நான் தெலுங்கு பழகிட்டு நீ ஏழை பிரச்சனை உனக்கு? எனக்கு மயிறு போல வர ஏன்? பாரு வாத்தியார் சொல்றாரு நான் ரெண்டு பேரும் முச்சு பூ நாக்குமா தம்பி, நான் கொண்டப்பு நாய்க்கிறேன், இவர் வந்து உச்சி பொம்மை நாய்க்கிறேன். ఓ సామే రండి మీరుతో ముచ్చి పువ్వులు లాగా అరాడా நானா నువ్వు కొండపై నాకు లాగేవాడు கொண்ட போயிட்டு போயிட்டு கொண்டப்ப நாக்கியார் கொண்டப்பு நாய்க்கிறா. అదే కొండ పువ్వు లాగిరే எப்படி பேர் வழங்குதா இல்லையா? பேர் வளர்ந்துக்கிட்டு வெங்காயமாச்சு என்னமா அந்த அம்மா சொல்லிச்சு எப்படி? என்ன நீ என்ன சொல்லிட்டு இருந்த நாய்க்கிறா சாமி நாய்க்கிறான்னு கேட்டுச்சு. டேய் துப்பு கட்ட வாயில் வந்துட போகுது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் என்ன? நல்லா நக்குனியா நல்லா நக்குனியா சாமின்னு கேக்குது. நக்குனியா நல்லா இருக்குன்னு கேக்குதா? ஆமா அது கொண்டா எதுக்கு அவரு நவுந்து அவரு நீ அவரா ஏங்க பொறாம பிடிச்சவருங்க அவரு அதுதான் தெலுங்கு கத்துக்கிட்டீங்கன்னு பொறாம அவரு என் தம்பியார் எப்பவுமே என் மேல பொறாமையில தான் இருப்பான். ஆமாங்க தெலுங்கு போயிட்டு இல்ல அவங்களுக்கு ஏப்படாது சொல்ல நான் எனக்கு திருக்கு மாதுளை பிள்ளை వచ్చేసారు నాయరికి ஆட்டாருக்கு புத்தல் மிங்கேரிக்கே వచ్చేసాரு அப்படின்னா அதுதாங்க உங்களுடைய பெருமை சொல்லிட்டு இருக்கிறேன் பாப்பா போவாடி தான் நினைப்பத்த போவாடி சேடி நோய் போவாடில பாப்பா என்ன என்னப்பா இப்படி ஏங்க என்னடா வேட்டி கட்டுக்கிற பொட்ட பிள்ளை மேடி இப்படிதான் நாக்கி மூடு பார்த்து அந்த பிள்ளை என்ன நினைக்கும் யாரு இந்த பிள்ளை தான் அந்த பிள்ளை சக்கரை பிள்ளை ஒண்ணு பிரச்சனை டேய் தள்ளி நின்று பேசு ஏ நம்ம குளம் என்ன நம்ம கோத்திரம் என்ன அதானே கோலையும் நம்ம கோலையும் என்ன குளத்திலும் ஏ உன்னை பார்த்தா எனக்கு வாயு வர மாட்டேது ஒண்ணும் வர மாட்டேது நான் பாத்துருப்போம் தொட்டாத இது கெடுதல் நமக்கு தொட்டா சேராது தள்ளி நின்று என்ன நானும் எத்தனையோ பொம்பளைங்க நம்ம காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவன் புதுசா வந்திருக்கிறிய நீ யாரு? அட என்ன தெரியல ஏன் முன்ன பாருங்க ஏன் பின்ன பாருங்க ஏன் சைடுல பாருங்க முன்ன பார்த்தா 2 இருக்குது பின்ன பார்த்தா 2 இருக்குது. என்னது என்னது பழம்பூ எல்லாம் உண்டு சுத்தி வருது. ஆமாங்க ஏங்க நான் தாங்க சின்ன பொண்டாட்டி கொக்க பித்தல செல்லி என்னது அதேதான் எப்படி சின்ன பொண்டாட்டி குக்க பித்தல செல்லி குக்க பித்தல செல்லியா? ஆமா ஏ போடா வந்தா